அன்பான தமிழர்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங், உங்களோட பர்சன் உங்களோட காதல் வாழ்க்கையில் அடுத்து என்ன அடி எடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு பொருந்தும், இல்லை நீங்கள் கம்யூனிகேஷனில் இருந்தாலும் பொருந்தும். ஸோ கலெக்டிவோட பர்சன் அவங்களோட காதல் வாழ்க்கையை நோக்கி எடுத்து வைக்க போகிற அடுத்த அடி ஸ்பிரிட்ஸ். அடுத்த அடி கலெக்டிவோட பர்சன் காதல் வாழ்க்கையில் எடுத்து வைக்க போகிற அடுத்த அடி. நெக்ஸ்ட் மூவ் ரொம்ப ஸ்பெசிஃபிக். கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்ஸஸ். அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, அதே சமயம் உங்களையும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு மாஸ்குலின் எனர்ஜி தான் நான் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வேணுமோ அதை பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் இதுதான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். ஸோ இதுக்கு இம்மீடியட்டாக நடக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் உங்களோட கமிட்மெண்ட் எவ்வளோ தூரம், எவ்வளோ லாயலாக இருக்கீங்க அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. த எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அவங்க ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் இருக்கும். அதாவது ஏனோ தானோ அப்படின்னு பழைய மாதிரி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போகிற மாதிரி இல்லை. இந்த தடவை வந்து அவங்க இறங்கினா உங்கள் காதல் வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அவங்க விடுற ஐடியாவில் இல்லை. இட்ஸ் லைக் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுதான் எனக்கு வேணும், இந்த காதல் வாழ்க்கையில் நான் வந்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண போகிறேன், என்ன ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இடையில் வந்து மேபி நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா சரண்டர் டு த டிவைன். ஸோ உங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிடுங்க. வேறு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் சரண்டர். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, உங்கள் கமிட்மெண்ட் வந்து இங்கே கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். ஸோ நீங்கள் நோ கான்டாக்டில் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு இதை சொல்லாமல் இருக்கலாம், ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து இல்லை அவங்ககிட்ட இருந்து நோ கான்டாக்ட், கம்யூனிகேஷனே இல்லை, இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு டோன்ட் ஜம்ப். அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஜம்ப் பண்ண வேண்டாம். நீங்களாக எந்த கன்க்ளூஷனுக்கும் வர வேண்டாம். அது பிரபஞ்சம் மேபி உங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறாங்க. மேபி நீங்கள் அந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால தான் மேபி நான் இந்த டாபிக் இன்றைக்கி எடுத்தேனான்னு தெரில. த எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். உங்களோட காதல் வாழ்க்கையில் இந்த எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கு. இட்ஸ் லைக் கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒன்றா அலைனாய் வருது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கணும். அதே சமயம் வந்து எந்த குழப்பத்துக்கும் ஆளாகாமல் தெளிவாக இந்த கனெக்ஷன் தான் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே மாறும். பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. அதுக்கு தேவை கான்ஃபிடென்ஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் காதல் வாழ்க்கை நிச்சயமாக கல்யாணத்தில் முடிய போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பரீட்சை இருக்குது. அந்த பரீட்சை பிரபஞ்சம் நடத்துகிற பரீட்சையாகவும் இருக்கலாம், இல்லைனா உங்களோட கர்மாவாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே எல்லாமே புரிய வரும். பிரபஞ்சம் வந்து உங்களோட கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபெமினன் பி கேர்ஃபுல், இல்லைனா மாஸ்குலினுக்கு கூட இருக்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் அடுத்து என்ன அடி எடுத்து வைக்க போகிறாங்க? கலெக்டிவ் நோக்கி காதல் வாழ்க்கையில் அவங்க எடுத்து வைக்க போகிற அடி. சி ஃப்ரம் அ ஹையர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்கள் வந்து உங்களை மட்டுமே யோசிக்கிறீங்க. மேபி உங்கள் பர்சன் வந்து ஒரு வேறு பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்குறாங்க. நிறையா என்ன அப்படின்னா ஃபேமிலி, எக்ஸ்டெண்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாத்தையும் சேர்த்து எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த கனெக்ஷனில் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பெரிய கோல் இருக்கலாம். எப்படி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அந்த கோலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம். மேபி அவங்க வந்து ஏதாவது யோசனையில் இருக்கலாம். ஆனால் அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பிளான் பண்ணி அவங்க என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ண போகிறாங்க. பிகாஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் அ கீ. அவங்க செயலில் இறங்காமல் இருக்க போகிறதுல மேபி உங்களை, டு பி ஃப்ரேங்க், தே கேன் டெஸ்ட் யூ. நீங்கள் எவ்வளோ லாயலாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, மேபி உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஹூ நோஸ். ஏன்னா பிரபஞ்சம் உங்கள் பர்சனோட கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த சோதனையை வைக்கலாம். அது உங்களுக்கு எப்படி பொருந்ததோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் எனர்ஜி, ப்ரொடெக்டிவ் எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக காமிக் அட்டாக் இருக்குது, இல்லைன்னா கெட்டவங்களோட வேலை இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஆரோ வந்து உங்கள் கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் காமிக் ஏதாவது ஒரு தகுடுத்தத்தம் வேலை பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து உங்கள் பர்சனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அவங்கள பற்றி கட்டுக்கதைகள் சொல்லலாம், அவங்கள பற்றி கட்டுக்கதைகளை உங்களுக்கு சொல்லலாம். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன கதைகள் சொன்னாலும் சரி,
இது என்ன எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அது காதல் உண்மைங்கிற பட்சத்தில் எந்த கதையும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இது கதை இருக்குது கதை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள நேசிக்கிறது உண்மை. அவங்க அவங்கள நேசிக்கிறது உண்மையாக இருக்க பட்சத்தில் இந்த கதைகள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் கதைன்னு தெரிய தான் போகுது. ஏன்னா டெம்பரரியாக ஒரு சின்ன பிரேக் இருக்கும், ஒரு பாஸ் இருக்கும், அவ்வளோதான். see your seeds grow. கண்டிப்பாக இந்த காதல் வளர்ந்துட்டே தான் இருக்குது. நீங்கள் விதைச்ச விதை, இந்த காதல் விதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் செடியாகி மரமாகி பூக்காயெல்லாம் வைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி அவசரப்பட முடியாது. அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான், சப்போஸ் வேறு இடத்துல நட்டிருந்தாலும் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை வேறு இடத்துல எடுத்து நட முடியும். இல்லைன்னா அது நட முடியாது. அதனால் அந்த டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா சரியாக வராது. ஸோ பிரபஞ்சம் உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொறுமையாக இருங்க. அதே சமயம் லாயலாக டெடிக்கேட்டடாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறும். உங்களுக்கு தேவை கொஞ்சம் பொறுமை, அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை. ஸோ இதுதான் ஓவரால் எனர்ஜி. பார்க்கலாம் என்ன ஆக்சுவலாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். கண்டிப்பாக இது வந்து பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு, பாசிட்டிவ் சைடு தான் போகுது. இது காமிக் எனர்ஜினால உங்களுக்கு ஒரு சின்ன சோதனை வரலாம், அவ்வளோதான். இது முன்னாடியே உங்களுக்கு சொல்லுங்கள், மேபி ஃபேமிலி ட்ராமா, யாராவது ஒருத்தவங்க காதல் வாழ்க்கையை கமிட்மெண்ட். ஸோ பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட், மேரேஜ். இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, அலாதீன் வந்து அவங்களோட காதலிக்கிட்ட போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால போக முடியாது. பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு பூதம் மூலம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் அவங்க காதல் வாழ்க்கையும். இவங்கெல்லாம் இங்கே வேறு உலகத்தில் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து இன்னொரு உலகத்துலேருந்து கிடைக்க போகுது. ஸோ டோன்ட் வரி. இந்த கார்டு எல்லாமே வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாட்டம் டெக்கில் நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த அரண்மனையை அடைஞ்சிருவீங்க. இட்ஸ் லைக் சிண்ட்ரெல்லா ஸ்டோரி. ஸோ நீங்கள் இந்த அரண்மனையை அடையிறதுல எந்த சந்தேகமும் இருக்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன சோதனைகள் இருக்கலாம். இல்லைனா வந்து அந்த சூனியக்கார கிளவி மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கண்டிப்பாக எல்லாமே பொறாமை தான் காரணமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த லில்லிஸ் லவ் ரன்ஸ் டீப். ஸோ உங்கள் காதல் வந்து ரொம்ப ஆழமானதாக இருக்குது. அதே சமயம் வந்து எந்த ஷேப் எந்த ஃபார்மில் நீங்கள் 2 பேர் இருந்தாலும் உங்கள் காதல் மாற போகிறதில்ல. ஸோ உங்களை பற்றி அவங்க அசிங்கமாக சொன்னாலும் சரி, காமிக் பீப்புள், இல்லை உங்கள் பர்சனை பற்றி உங்ககிட்ட வந்து அசிங்கமாக சொன்னாலும் சரி, இல்லை கட்டுக்கதைகள் கட்டினாலும் சரி, இல்லை ஃபேக் ப்ரூஃப்ஸ் கொடுத்தாலும் சரி, அது வந்து ஒரு குப்பைக்கு சமம். ஏன்னா வந்து 2 பேருமே 2 பேர்த்த பற்றி எந்த ஸ்டேஜ்லையும் எந்த சூழ்நிலையிலையும் தப்பாக எடுத்துக்க போகிறதில்ல. பிகாஸ் யூ நோ ஈச் அதர். அதுதான் வந்து சோல் கனெக்ஷன், அதுதான் வந்து ட்ரூ லவ். அதுக்குன்னு நீங்கள் கண்மூடித்தனமாக யாரையும் காதலிச்சுட்டு இது ட்ரூ லவ் நான் நினச்சேன்னு சொல்லக்கூடாது. நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் ட்ரூ லவ், ஜென்யூன் லவ். 2 பேர்த்துக்கும் அது இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் இப்போ வந்து கர்மா ப்ளஸ் காமிக் எனர்ஜி ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் அவங்க வரல, அதனால தான் இந்த டிலே, அதனால தான் உங்களுக்கு இங்கே கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். ஸோ ஸ்னேக் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்னேக் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பிளாக்கேஜ் உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா, உங்கள் பர்சன் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணும்போது முடிஞ்சிடும். இட்ஸ் லைக் ஸ்டாண்டிங் இன் தியர் பவர். ட்ராக் டவுன் யுவர் ஃபியர்ஸ் அண்ட் டிசையர்ஸ். உங்கள் பர்சன் அதுக்கு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போதைக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட தேவைகள் இப்போது இருக்க இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுமா அதில் பண்ணுங்கள். இல்லை காதல் அப்படின்னா இதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காத்துட்ருங்க. உங்கள் பர்சன் நம்புறீங்களா, அதோட விட்டுருங்க. என்ன பிரச்சனைனாலும் டைரெக்டாக பேசி முடிவுக்கு. உங்களுக்கு சந்தேகமே இருக்குது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நேரில் பேசி முடிவு பண்ணுங்கள். நான் நம்ப மாட்டேன் நீங்கள் இந்த பக்கம் ஓடாதீங்க, ஏன்னா தட் இஸ் நாட் ஃபேர். அதே மாதிரி உங்கள் பர்சன் வந்து கட்டுக்கதைகளை நம்பி உங்ககிட்ட நேராக வந்து பேசாமல் ஓடினா அதுவும் நியாயம் கிடையாது. ஏன்னா 2 பேரும் காதலிக்கிறீங்க அப்படின்னா அது கடமை. அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 2 பேரும் பேசி தான் தீக்கணுமே தவிர எஸ்கேப் ஆகி ஓடக்கூடாது. தட் இஸ் நாட் ஃபேர், தட் இஸ் நாட் ஜென்யூன். அது வந்து ஒரு நல்ல ஆணுக்கும் அழகில்லை, நல்ல பெண்மணிக்கும் அழகில்லை. ஸோ உங்களுக்குள்ள பிரச்சனையா, இல்லை காமிக் சொன்னதே நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணி கேளுங்க, நேரில் போய் பேசுங்க, இல்லைனா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்கள். கிளாரிட்டி பிரபஞ்சம் உங்களுக்கு தருவாங்க அழகாக.
ஸோ வெயிட் பண்ணுங்கள். அப்படி என்னால் கேட்க முடியாது, நான் கோழை அப்படின்னு உங்கள் பர்சன் சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு ஈகோ தடுக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணுங்கள். தே வில் டிஸ்க்ளோஸ். அவங்க வந்து உண்மை எதுன்னு உங்களுக்கு உடச்சி காட்டுவாங்க. ஸோ எதுக்குமே பண்ண மாட்டேன், எனக்கு பொறுமையே இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் இன்னொரு காமிக் கனெக்ஷனில் தான் போய் மாட்டுவீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் ஜென்யூன் ட்ரூ லவ், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ட்ரூ லவ் கடவுள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சோதனை பண்ணி தான் கொடுப்பாங்க. நல்ல விஷயங்கள் ஈஸியாக கிடச்சிடாது. அதுதான் இங்கே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட பர்சன் அடுத்தது அவங்கள நோக்கி என்ன அடி எடுத்து வைக்க போகிறாங்க, என்ன அடி, என்ன ஆக்ஷன் இருக்க போது. கம்யூனிகேஷன் முடிந்ததா? இப்போ காமிக் பீப்புள் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ட்ராமா பண்ணட்டும், ஃபேக் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். திடீர்னு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயத்தில், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிளேஸ்லேருந்து உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் வரும். ஸோ பி ஓப்பன். உங்களோட கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த காமிக் ட்ராமா இருக்குது. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் அது எனர்ஜியை ஓப்பனாக வச்சுருங்க. பி ரெடி ஃபார் த கம்யூனிகேஷன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எனர்ஜி பிளாக்கேஜ் க்ரியேட் ஆகாது. டெவில் எனர்ஜி இட் ஷுட் பி. பட் என்ன அப்படின்னா, அந்த டெவிலோட பிளான் என்ன அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதாவது எஸ்பெஷலி த டிவைன் ஃபெமினன் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன பைத்தியக்காரத்தனம்னா, உங்கள் சந்தோஷத்தை தடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இட்ஸ் லைக் ஈகோ. அந்த மாதிரி ஈகோ தான் பிரச்சனை அப்படின்னா, அதுக்கான பலனை, அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக போகிறதில்ல. யூ ஆர் கோயிங் டு பி வெரி ஹாப்பி. அண்ட் உங்கள் பர்சன் கூட தான் நீங்கள் வாழ போகிறீங்க. அது எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த எண்ட் யூ ஆர் கோயிங் டு பி வெரி ஹாப்பி வித் யுவர் பர்சன். ஸோ அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா பாட்டம் டெக்கில் இருக்கிறது வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்கள் பர்சன் வந்து ஸ்டெபிலிட்டி, ஆஃபர் அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா அவங்க உங்களை ஒரு எம்ப்ரெஸ் மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த எம்ப்ரெஸ்ஸோட இந்த வெற்றி கண்டிப்பாக வேணும். 6 of Wands, 4 of Wands அண்ட் 6 of Wands. சூப்பர். உங்கள் பர்சனுக்கு இப்போ இருக்கிற எண்ணம் ஒன்று தான். அவங்க மேபி பழசில் வந்து நீங்களே காதில் சொல்லியிருக்கலாம், இல்லைடா வந்து நீங்கள் ஒன் சைடில் எல்லாமே ஒன் சைடாக போயிருந்ததற்கு இப்போது அவங்க அந்த பேலன்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அவங்களும் கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க. இந்த காதில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க காதில் அவங்க ஒத்துக்க நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் இப்போ அவங்களும் நினைக்கிறாங்க. லைக் லில்லீஸ். இந்த ஃப்ராக் பிரின்ஸ் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கேயும். அவங்க ஒரு சாபத்தால் ஒரு தவளையாகும்போது அவங்க நேசிக்கிற அந்த பெண்ணுமே தவளையாகிடுவாங்க இன்னொரு விஷயம்னால. ஸோ அப்படி தான் இந்த கதையும் உங்கள் கதையும். ஸோ நீங்கள் அவங்க எங்கே போய் எந்த ரூபம் எடுத்தாலும் சரி, நீங்கள் அவங்களோட ட்ராவல் பண்ண தயாராக இருக்கீங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ அதை தான் காமிக் வந்து இப்போது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இஃப் தே ஆர் காமிக், தே நோ எனர்ஜெட்டிக்லி. இல்லைன்னா அவங்க ஏதாவது இந்த மாதிரி ரீடிங் பார்க்கலாம், அவங்களோட எனர்ஜி என்னன்னு செக் பண்ணலாம். அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, கெட்டவங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உழவை பார்த்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜென்மங்களும் இருக்குது இன்னும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களோட காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடியும். நீ இப்போ இந்த ரீடிங்கை பார்த்தாலே அவங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிடும், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அப்படி தான். இல்லைனா அவங்க பர்சனல் ரீடிங் எடுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ தே நோ திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதனால் அதை தடுக்கிறதுக்கு உங்களோட சந்தோஷத்தை அவங்க தடுக்கிறாங்களாம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் காமிக், இது ஆல்ரெடி காமிக், இது டெவில் எனர்ஜி, இது டெவிலிஷ் எனர்ஜி. ஸோ அது ஆப்வியஸாக அதால் சந்தோஷமாக இருக்க முடியாது, அதுக்கு சாபம். அதனால் சந்தோஷமாக இருக்கவங்க யாரையும் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், சைக்கோபாத். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. யூஆர் டூ பிஸி வின்னிங். நீங்கள் வின்னிங்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் எம்ப்ரெஸ், நீங்கள் ஆல்ரெடி ஒரு லெவலில் ரீச் ஆகி நீங்கள் உங்களோட அரியணையில் அழகாக உட்காந்துட்டு உங்கள் ராஜ்யத்தை கோல் வச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இது தெரியாமல் இது வந்து உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறோம்னு யாரது அவங்களை நாடு கடத்துங்கள் அப்படின்னு நீங்கள் ஆர்டரை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. கல்யாணம் இருக்குது, வெற்றி இருக்குது. நீங்கள் உங்கள் அரியணையில் ஃபெமினன் எனர்ஜி ஆல்ரெடி உட்காந்தாச்சு. ஸோ நீங்கள் இறங்க போகிறதுல யூ ஆர் த எம்ப்ரெஸ்.
நீங்கள் அந்த எம்ப்ரஸ் எனர்ஜியை ஆல்ரெடி நீங்கள் எடுத்துட்டீங்க. உங்களுக்குள்ளே தான் இருக்குது. யூ ஆர் எம்பாடிங் தட் எனர்ஜி. ஸோ இந்த காமிக் பண்ணுற ட்ராப்னாலேயோ எதுனாலையுமே எதுவுமே மாறப்பில்லை. நீங்கள் ஆல்ரெடி அந்த லெவலை ரீச் பண்ணியாச்சு. ஸோ இந்த கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. இதுதான் உன்னோட காதல், நீ ஆல்ரெடி உன்னோட ஸ்டேஜுக்கு போயாச்சு, யூ ஆர் த எம்ப்ரஸ். நீ என்ன பண்ணணுமோ, எம்ப்ரஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட எம்பரர் தவிர வேறு யாருக்கும் அவங்கக்கிட்ட இடம் இருக்காது. ஆப்வியஸாக கவுண்டர் பார்ட் எனர்ஜி. அதனால் பிரபஞ்சம் உங்களுக்கு சின்ன முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கை தராங்க. ஸோ எங்கேயும் வந்து குழப்பிக்க வேண்டாம், எங்கேயும் வந்து மனசு உடைய வேண்டாம், என்ன நடந்தாலும் சரி எம்பரர் அங்கே ரெடியாக இருக்கார், கான்ஃபிடெண்ட்டாக வந்து சேர்ந்துருவார், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, எனர்ஜியும் சரி ரீடிங்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது காமிக் அட்டாக் ஃபேஸ் பண்ணும் உங்கள் கனெக்ஷன். ஆனால் அதனால் உங்கள் கனெக்ஷனுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது. நீங்கள் ரொம்ப கமிட்டடாக ரொம்ப லாயலாக இருக்கிற பட்சத்தில், அதாவது நீங்கள் 2 பேருமே, ஒருத்தங்க மட்டும் கமிட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. 10 ஆஃப் கப்ஸ் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஆரம்பம், இந்த பேஜ் ஆஃப் பென்டிக்கல்ஸ் 10 ஆஃப் கப்ஸாக மாறப்போகுது. ஸோ இந்த ஆஃபர், இந்த சின்ன குட்டி ஆஃபர் தான் அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வந்து எம்ப்ரஸ் உங்களை வந்து ஒரு உயர்வான இடத்துல வச்சுட்ருக்காங்க. அவங்க ஒரு சின்ன ஆஃபர் அப்படின்னு நினச்சி தான் கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு அது பெருசு. யார் எந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க, நம்ம ஒரு சின்ன பூ அடுத்த நாளே வாடும் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு பூ கொடுத்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு அவங்க மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு டைமண்ட் ரிங்கே கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு பெருசாக பற்று இருக்காது. ஏன்னா அதில் உங்களுக்கு வேல்யூ இல்லை. யூ டோன்ட் see வேல்யூ, யூ டோன்ட் see லவ் இன் தட். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே. ஸோ உங்கள் பர்சன் கொடுக்குற எதுலுமே உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே காதலோடு இருக்குது. ஸோ அந்த காதலுக்கு ஒரு தனி பவர் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹையர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குற ஆள். பிகாஸ் யூ ஆர் த எம்ப்ரஸ். நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க. அது உங்களோட பிளட்லேயே இருக்குது. அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜிக்கு தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கீங்க. எம்ப்ரஸ் 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் தான் இருக்க போகிறாங்க, இருக்கவும் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எம்ப்ரஸ்ன்னு இருந்தால் பக்கத்து நாடுலங்களாம் வந்து சண்டைக்கு வர தான் செய்வாங்க. நம்ம சில சமயம் சிலரை போட வேண்டியிருக்கும், சண்டைக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருங்க. லிட்டரலாக வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் வேலையை பாருங்கள். பிரபஞ்சம் உங்கள் வேலையை தான் பார்க்க சொல்கிறாங்க. 7 ஆஃப் பென்டிகல்ஸ். உங்கள் பர்சன் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். சன் கார்டு. ஓகே, விட்டுருங்க, வேலையை பாருங்கள். எல்லோரும் காமிக் எனர்ஜி என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்கட்டும். யூ என்ஜாய் யுவர் லைஃப். இந்த லாஸ்ட் ரோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. 4 ஆஃப் பென், 4 ஆஃப் வான்ஸ், 6 ஆஃப் வான்ஸ் அண்ட் சன் கார்டு. இதை விட நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த டெவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போய்ட்டுருக்கு. டே அண்ட் நைட் தான். அவங்களுக்கு வந்து மீதி வேலையெல்லாம் பண்ணுறாங்களோ இல்லையோ, யூ ஆல்ரெடி நோ திஸ் ஹை ப்ரீஸ்டஸ். டிவைன் ஃபெமினனுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டெவில் எனர்ஜி என்ன பண்ணாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது வார்னிங் கொடுத்துருக்கலாம். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. நீங்கள் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எண்டு, இந்த கனெக்ஷனோட எண்டு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப அபரிமிதமான செல்வம், மகிழ்ச்சி, அதே சமயம் என்ன சொல்கிறது, நிறைவான வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்கவே வேணாம். ஸ்டே ஃபோக்கஸ்ட். எனக்கு இந்த கனெக்ஷன் வேணும், இது என்னோடய ஆள், அவ்வளோதான், டாட். அங்கே நின்றுக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் நகராதிங்க. காமிக் சொல்கிறாங்களா சொல்லட்டும், சரி பரவாயில்ல, என் ஆளை பற்றி தானே பேசுகிறேன், நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், இல்லைனா நான் நேரில் பேசிக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி அப்படியே அனுப்பிச்சி விட்ருங்க, அவ்வளோதான். இது பார்க்குற மாஸ்குலின் எனர்ஜியும் இதே தான் பண்ணணும். நீங்கள் நேசிக்கிற பெண்ணை பற்றி ஏதாவது வந்து உங்களுக்கு புரளியோ இல்லை ஒரு ஃபேக் எவிடன்ஸோ கொடுக்குறப்ப நீங்கள் அதோட உண்மை தன்மை என்னென்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் ஃபோன் பண்ணி கேளுங்க, நேரில் போய் பேசுங்க. இப்படிலாம் நான் கேள்விப்படுறேன், என்ன பிரச்சனை, எது உண்மைன்னு கேளுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, வாக்கவே. ஆனால் ஒருத்தங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஆணுக்கு அழகில்லை. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கும் அது சரியில்லை. ஸோ திஸ் இஸ் யுவர் கைடன்ஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ரொம்ப கிளியராக இருக்குது உங்களோட எனர்ஜி. ஸோ உங்களோட காதல் கல்யாணத்தில் முடியறதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கோ இல்லையோ, பிரபஞ்சத்துக்கு ஒரு துளி குழப்பமும் இல்லை. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.